ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த டாபிக் பற்றி பார்க்க போனால் நீங்கள் லவ் பண்ணுற பர்சனல் ட்ரூ ஃபீலிங்ஸ் என்னென்னு செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங், டைம்லெஸ் ரீடிங், நீங்கள் எப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்களோ அப்போ உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகுதா இருக்கும். ஸோ ஜெர்னல் ரீடிங் தான் எல்லாருக்கும் எல்லா இன்ஃபர்மேஷன் மேட்சாக இருக்குன்னு அவசியம் இல்லை. ஸோ உங்கள் லைஃப் கூட மேட்ச் பண்ண தேவையான பாசிட்டிவான இன்ஃபர்மேஷன் எடுங்க, நெகட்டிவான இன்ஃபர்மேஷன் விட்டுடுங்க. ஓகேவா? ஸோ யாருக்காவது என்கிட்ட பர்சனல் ரீடிங் வேணும், கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நான் லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்படுறேன், ஸோ எப்போவுமே நான் நெகட்டிவாக இருக்கிறேன், நெகட்டிவான ஒரு தாட்டில் தான் இருக்கேன். ஸோ எனக்கு லைஃப் ஃபுல்லாகவே நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் கூட எனக்கு பாசிட்டிவாக இல்லை. ஸோ எனக்கு ஒரு ஹீலிங் வேணும்னா வாட்ஸ்அப் நம்பர் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே, இப்போ ரீடிங்கில் போகலாம். ஓகே, கான்சியஸ்னஸ். ஓகே, நியூ விஷன். ஓகே, possibilities, isolation, control. Bottom of the deck, silence. Ten of Swords, Two of Pentacles, Page of Pentacles, Ten of Cups, Five of Pentacles, Two of Wands, bottom of the deck. Okay, Hermit, Five of Cups, Justice, Four of Wands, the Lovers, Hermit. Bottom of the deck, the World. Okay. ஓகே, இப்போ நம்ம வீடியோவில் டாபிக் பற்றி பார்க்க போகிறோம்னா நீங்கள் லவ் பண்ணுறப்போ ஸோ ட்ரூ ஃபீலிங்ஸ் என்ன தான் பார்க்குறோம். ஸோ வீடியோ ஜெர்னல் ரீடிங் தான். ஸோ யாருக்கு ரெஸ்னேட் ஆகுது அவங்க எடுத்துக்கோங்க, மற்றவங்க இதை விட்டுடுங்க. ஓகே ஓகே, இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலி நமக்கு பார்த்தீங்கன்னா டென் ஆஃப் சோர்ஸ் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ இந்த ரிலேஷிப் வந்து ஒரு டோட்டலாக வந்து ஒரு எண்டப் ஆகிருக்குது. ஒரு ட்ராமாட்டிக் எண்டு மாதிரி ஒரு சடனாக ஒரு செப்ரேஷன் உங்களுக்கும் அவங்களுக்கும் வந்திருக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு பாட்டம் ஆஃப் த டெக் நமக்கு பார்த்தீங்கன்னா சைனஸ் ஒரு கார்டு வந்துட்டு இருந்து. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சன் உங்களுக்கு ஒரு சைனட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். ஸோ நீங்களும் அந்த பர்சனை வந்து காண்டாக்ட் பண்ண முடியாத அளவுக்கு உங்களை எல்லா சோஷியல் மீடியாலையும் பிளாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் இல்லாமல் இருக்கலாம் அந்த பர்சனை. ஸோ டோட்டலாக ஒரு உங்கள் ரிலேஷன்ஷிப் டோட்டலாக ஒரு சைலன்ஸில் போயிட்டுருக்கு. ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்களா, ஒன்றுமே இல்லாத ஒரு சுச்சுவேஷன் டோட்டலாக ஒரு சைலன்ஸ் ட்ரீட் பண்ண அந்த பர்சன் தந்துட்டுருக்காங்க. ஓகே ஓகே, ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா எல்லாருக்குள்ள ஒரு சிலதுக்கு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நீங்கள் வாழ்ந்த தேர்ட் பார்ட்டி மேபி இந்த பர்சனோட ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ தேர்ட் பார்ட்டி தானே இந்த ரிலேஷன்ஷிப் வந்து டிவோர்ஸ் வரைக்கும் போயிருக்கலாம். ரெண்டு பேரும் செப்பரேஷன் ஆகிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கும் இந்த வீடியோ ரெஸ்னேட் ஆகும். ஓகே ஓகே, அப்படி மேரேஜ் ஆகாத ஒரு பர்சனாக இருந்தாச்சுன்னா ஆக்சுவலி இந்த பர்சன் உங்களை வந்து ஒரு ஒய்ஃபாக தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கான ரீடிங். ஓகே, ஏன்னா நமக்கு 10 ஆஃப் கப்ஸ் வந்துருக்குது. ஓகே, ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா 2 ஆஃப் வாண்ட்ஸ்னு ஒரு கார்டு வந்துருக்குது. ஸோ இந்த பர்சனை வந்து நீங்கள் வந்து ஒரு டைமில் வந்து என்ன சொல்கிறது, விடாமல் நீங்கள் சேஸ் பண்ணிக்கிறீங்க. எப்போவுமே எனக்கு இந்த பர்சன் எப்போவுமே எனக்கு எப்போவுமே என்கிட்ட கேர் பண்ணிக்கணும், என்கிட்ட பாசமாக இருக்கணும், என்கிட்ட அன்பாக இருக்கணும், எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். ஸோ
ரொம்ப எதிர்பார்த்துருப்பீங்க இந்த பர்சன். ஓகே, ஸோ எப்போவுமே இவங்களை பார்க்கணும், எப்போவுமே இவங்க எங்கிட்ட எனக்கு டெய்லி கால் பண்ணணும், மெசேஜ் பண்ணணும், எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு நல்லா இருந்திருக்கும், நிறைய இருந்திருக்கும். ஓகே, ஸோ நீங்கள் ரொம்ப ஓகே, ஏன்னா நமக்கு லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்கு. ஸோ 2 பேருமே ஹைலி அட்ராக்டட், நீங்களும் அட்ராக்டட், அந்த பர்சன் அட்ராக்டட். ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி நீங்கள் பிஹேவ் பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு ஒன்று பார்க்காம என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, உங்ககிட்ட பேசணும், நீ டெய்லி எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி கெஞ்சிருக்கலாம். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து இந்த பர்சனுக்கு அவைலபிளாக இருந்திருக்கலாம். ஓகே, அப்போது அது மட்டும் இந்த பர்சனோட கேரக்டர் பார்த்திங்கன்னா, இந்த பர்சன் எல்லாத்தையும் ஒரு கண்ட்ரோலிங் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன். ஓகே, எல்லாத்தையுமே கண்ட்ரோல் பண்ணி வைக்கக்கூடிய ஒரு பர்சன். மேபி உங்களையே கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம். நீங்கள் வந்து நான் ஆக்சுவலி சொன்னேன், நீங்கள் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு குழந்தை எந்த அளவுக்கு ஒரு அன்புக்கு ஏங்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் ஒரு அன்புக்கு ஏங்கிட்டு இருந்துப்பீங்க. அப்போ நீங்கள் எனக்கு அந்த பர்சன்கிட்ட உங்ககிட்ட பேசணும், எனக்கு ஒரு மெசேஜ் பண்ணு, ஒரு கால் பண்ணு, இல்லைங்க உனக்கு கூட கொஞ்ச நேரம் ஒரு தனியாக உங்ககிட்ட கொஞ்ச நேரம் பேசணும். ஸோ நீங்கள் கெஞ்சிற டைமில் அந்த பர்சன் உங்களை கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, உங்களை அந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். எனக்கு வேலை இருக்குது, எனக்கு ஒர்க் இருக்குது, ஸோ என் விருப்பப்படி நீ இருக்க முடியும்னா இது, இல்லைங்க இப்போது நான் சொல்கிறேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் சொல்லுறது கேட்டு தான் நீ இருக்கணும், இல்லைங்க இந்த ரிலேஷன்ஷிப்பை நான் என்ட பண்ணு. ஸோ உங்களை பயங்கரமாக அந்த பர்சன் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு உண்மையாகவே இந்த பர்சனை நீங்கள் ஸ்நேகிச்சிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுத்துருக்க மாட்டாங்க, உங்களுக்கு ஒரு உங்களோட மனசை புரிஞ்சிக்காமல் பல தடவை அந்த பர்சனை உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் பல தடவை அந்த பர்சனை உங்களை வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டிப்ரெஷன் மோடுக்கு கொண்டு வந்துட்டு அந்த பர்சன். ஸோ அப்போ உங்களுக்கு ஃபீல் ஆகிருக்கலாம், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கிறதுக்கு இந்த பர்சனை நான் மீட் பண்ணாமலே இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து எனக்கு இருக்கிறதும் ஒன்று தான், இல்லாததும் ஒன்று தான். ஸோ அந்தளவுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு வந்து ஏன்னா இந்த பர்சனோட கேரக்டர், இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு மைண்ட் கொடுத்துட்டு ஒரு வேல்யூ கொடுத்துட்டு இல்லை. இதில் மேரேஜ் ஆனவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பர்சன் தேர்ட் பார்ட்டியோட பேச்சு கேட்டுட்டு இந்த பர்சன் உங்களை வந்து என்ன சொல்கிறது கண்ட்ரோல் பண்ணி ஸோ உங்களுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரீடம் இல்லை, உங்களுக்கு ஒரு ஹோப் இல்லை, நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றுமே இந்த பர்சன் உங்களுக்கு பண்ணலை. ஸோ எல்லாமே இந்த பர்சனோட கண்ட்ரோல், எனி டைம் இந்த பர்சனை கண்ட்ரோல் பண்ணிப்பீங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ராமாட்டிக் எண்டிங் மாதிரி யூனிவர்ஸாகவே இந்த ரிலேஷன்ஷிப் ஒரு செப்பரேஷன் மோடு கொண்டு விட்டுருப்பாங்க. ஒரு ட்ராமாட்டிக் எண்டிங் மாதிரி சடனாக ஒரு செப்பரேஷனாக இருக்கும். அந்த செப்பரேஷனில் அந்த மேபி நீங்களும் அந்த பர்சன் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கலாம், அப்படி இல்லாதவங்களுக்கு செப்பரேஷன் ஆகிருக்கலாம். ஸோ அந்த செப்பரேஷனில் இந்த பர்சன் உங்களோட சவகாசமே எனக்கு வேண்டாம் சொல்லிவிட்டு உங்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் பிளாக் பண்ணி வச்சுட்டு ஒரு சைலண்ட் ட்ரீட்மெண்ட் தந்துட்டுருக்கலாம். ஓகே, ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்பரேஷன் ஆகி போச்சு, அது நமக்கு கன்ஃபார்மாக தெரியுது. ஏன்னா நமக்கு 10 of Swords வந்திருக்குது. ஓகே பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் என்ன பண்ணுது இந்த பர்சன் வந்து ஓகே இந்த பர்சன் நீங்கள் இந்த பர்சனோட லைஃப்பில் இந்த விட்டுட்டு மேபி இந்த ரீடிங் பார்க்குறவங்க 222 வந்து உங்கள் கண்ணில் வந்து அடிக்கடி தெரிஞ்சுட்டே இருக்குமா இருக்கும். ஸோ ஓகே, ஸோ எல்லாருக்குல்ல, ஸோ 222 உங்கள் கண்ணில் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இதில் நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பை விட்டு செப்பரேஷன் ஆகி போன பிறகு ஸோ உங்களுக்கு வலி இருக்கலாம், உங்களுக்கும் வர வலி இல்லை, நீங்களும் ஏன்னா இந்த ஸோ நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி அன்புக்கு ஏங்கிட்டு இருந்த ஒரு கேரக்டராக இருந்திருப்பீங்க. ஸோ உங்களுக்கும் ஒரு வலி இல்லை, ஸோ நீங்களும் வர வழி இல்லை. ஏன்னா இந்த பர்சன் உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது ஒன்று தான், இல்லாதது ஒன்று தான், எனக்கு ஒரு ஹோப் கிடையாது, பயங்கர வலி பயங்கர வேதனை. ஸோ நீங்களும் கொஞ்சம் சைலண்டாக ஒதுங்கியிருப்பீங்க, வேறு வழி இல்லை, வேறு சுச்சுவேஷனில் சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் சைலண்டாக ஒதுங்கியிருப்பீங்க. ஸோ நீங்கள் இந்த பர்சனை விட்டுட்டு போகிற பிறகு இந்த பர்சனல் லைஃப் பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷனுக்கு போயிட்டுண்டு. இந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை, இந்த பர்சன் மேபி வேலைக்கு போகலாம், சம்பாதிக்கலாம், அந்த பர்சனை சுற்றி ஃப்ரெண்ட்ஸ் இருக்கலாம், ஃபேமிலி இருக்கலாம். பட் இந்த பர்சனோட லைஃப்பில் ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு பேலன்ஸ் இல்லை, ஒரு சந்தோஷங்கிறது இல்லாமல் போயிடுச்சு இந்த பர்சனல் லைஃப்பில். என்ன சொல்கிறது, காலையில் எழும்புகிறோம், சாப்பிட்றோம், வேலைக்கு போகிறோம், நைட்டு உறங்குறோம். ஸோ இந்த மாதிரி தான் இந்த பர்சனல் லைஃப் போய் ஒரு பீஸோ ஒரு சமாதானமோ ஒன்றுமே இல்லை. ஸோ நீங்கள் விட்டுட்டு போகிறப்போ இந்த பர்சனல் லைஃப் டோட்டலி ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத சுச்சுவேஷனுக்கு இந்த பர்சன் வந்துட்டு உண்டு. ஓகே,
ஸோ வந்துட்டு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நாட்கள் போக போக இந்த பர்சன் பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்ரேஷன் ஆனதையும் உங்ககிட்ட வந்து நடந்துக்கிட்டதையும், ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு லைஃப்பில் ஒரு நீங்கள் போன பிறகு இந்த பர்சனல் லைஃப்பில் ஒரு பீஸ் இல்லை, ஒரு சந்தோஷம் இல்லை, ஒன்றுமே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் இந்த பர்சன் வந்து என்ன சொல்லுது முடிஞ்சு ஸோ அந்த நம்ம லைஃப்பில் இன்றைக்கி ஒரு இம்பேலன்ஸ் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்குன்னா, ஸோ அதுக்கு காரணம் நம்ம தானே. ஸோ நம்ம லைஃப்பில் நம்ம லைஃப் ஒரு பியூட்டிஃபுல்லாக இல்லை, நம்ம லைஃப் ஒரு அழகாக இல்லைன்னா அதுக்கு முழுக்க நம்ம தானே காரணம். அந்த பர்சனுக்கு அதை நினைக்கும் போது இந்த பர்சன் பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க, சேட் ஆகுறாங்க. ஸோ நம்ம ரிலேஷன்ஷிப் என்னோடய லைஃப் இந்த அளவுக்கு டேமேஜ் ஆனதுக்கு காரணம் நான் தானே. ஸோ அந்த விஷயத்தை நினச்சி இந்த பர்சன் வந்து அதுலேயே நிற்கிறாங்க. ஓகே, அதுலேருந்து வெளியே வர முடியல இந்த பர்சன். ஸோ அதை பற்றி அதை நினைக்கும் போது இந்த பர்சன் வந்து ஒரு சேட் ஆகுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஸோ அதுலேருந்து வெளியே வர முடியலை, ஒரு இல்யூஷன் மாதிரி அந்த பர்சன் அதுக்குள்ளேயே இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த அளவுக்கு நம்ம வந்து நம்ம லைஃப் போயிடுச்சு, நம்ம லைஃப் வீணாக போயிடுச்சு, நம்ம லைஃப் முடிஞ்சு போச்சு. ஸோ அப்படின்னு நினச்சி இந்த பர்சன் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நமக்கு 5 of Cups இருக்குது. ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் பிரேக்கப் பண்ண நினச்சி இந்த பர்சன் வந்து ஃபீல் பண்ணுறாங்க, சேட் ஆகுறாங்க, டிப்ரெஷன் ஆகுறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த பர்சனுக்கு வந்து சரி ஓகே நம்ம லைஃப்பில் கொஞ்சம் கூட பீஸ் இல்லை, நம்மளும் ஆக்சுவலாக அவங்க முடிஞ்சு போன விஷயத்தை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க. பட் உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் உண்டு இந்த பர்சனுக்கு. ஏன்னா லவர்ஸ் கார்டு சொல்லும்போது உங்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் உண்டு. ஸோ அந்த பர்சன் வந்து என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்னா, நீங்கள் உண்மையாக இருக்கிற டைமில் அந்த பர்சன் நான் செல்ஃபிஷாக இருந்துட்டேனே, ஸோ நான் உங்களுக்கு ஒரு வேல்யூ கொடுக்காம நான் எனக்காக வாழ்ந்துட்டேனே, ஸோ உங்கள் மனசை நான் புரிஞ்சிக்காம ஸோ என் ஃபேமிலியோட பேச்சு கேட்டு நான் டிவோர்ஸ் வரைக்கும் கொண்டு வந்து விட்டுட்டேனே. ஸோ இன்றைக்கி இந்த ரிலேஷன்ஷிப்னால நீங்களும் கஷ்டப்படுறீங்க, இந்த பர்சனும் கஷ்டப்படுறாங்க. ஸோ லைஃப் இந்த சுச்சுவேஷன் வர்றதுக்கு நான் தானே காரணம். ஸோ அந்த ஒரு ரியலைசேஷன் இந்த பர்சனுக்கு வந்துட்டு. ஓகே, ஸோ அப்படி நினைக்கும் போது இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் தரணும், அந்த பர்சனோட மைண்டில் வந்துட்டு உங்களுக்கு. ஸோ நீங்கள் ட்ரூவாக தானே இருந்துக்கிறீங்க, நீங்கள் ஒரு அன்புக்காக தானே ஏங்கிட்டு இருந்துக்கிறீங்க. ஸோ அப்படி நினைக்கும் போது இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு நியாயம் தரணும். ஸோ நம்ம அவங்களுக்கு ஒரு ஜஸ்டிஸ் கொடுத்தே ஆகணும். அந்த ஒரு ரியலைசேஷனுக்கு இந்த பர்சன் வந்துட்டு. ஓகே, ஸோ இந்த பர்சன் வந்து பார்த்திங்கன்னா ஓகே ஸோ அந்த பர்சன் பார்த்திங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து ஆக்சுவலி இந்த பர்சன் பயங்கர ஒரு ஈகோ பிடிச்ச ஒரு கேரக்டர். தான் பண்ண தப்பை வந்து அவ்வளோ சீக்கிரமாக ஒத்துக்கவே மாட்டாங்க. எப்போவுமே ஈகோ. ஆக்சுவலி இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எண்டப் ஆகி போகிறதுக்கு இன்னொரு ரீசன் பார்த்திங்கன்னா, மேபி ஃபர்ஸ்ட் ரீசன் இந்த பர்சன் உங்களை பயங்கரமாக கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஓகே, அந்த ரீசன். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்துட்டு ஃபேமிலியோட பேச்சு கேட்டு உங்களை வந்து சந்தேகப்பட்டது. ஸோ இந்த 2 விஷயத்தால இந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக்கப் ஆகிருக்குது. அப்போ இந்த பர்சன் வந்து பயங்கர பிரேவான ஒரு கேரக்டர் ஆகும். ஓகே, இந்த பர்சன் அவ்வளோ சீக்கிரமாக தான் பண்ண தப்பை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டரோட ஒரு பர்சன். அப்போ அந்த பர்சனுக்கு இந்த செப்ரேஷனுக்கு அப்புறம் இந்த பர்சனுக்கு தெரிஞ்சு போச்சு லைஃப்பில் சுத்தமாக ஒரு இம்பேலன்ஸ் இல்லை. ஸோ நம்ம லைஃப் வந்து அந்த பர்சன் டோட்டலாக டிப்ரெஷனில் தான் இருக்காங்க. சந்தோஷமே கிடையாது அந்த பர்சன் லைஃப்பில், கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லை. அப்போ அந்த பர்சன் இந்த ரிலேஷன்ஷிப்பை சரி ஓகே அப்படின்னா குறுக்கு வழியில் புரியலையா. ஸோ உங்களை ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்கு நீங்களாகவே ஆட்டோமேட்டிக்காக அந்த பர்சன் லைஃப்பில் வர்றதுக்கு அவங்க குறுக்கு வழி ட்ரை பண்ணுறாங்க. இவர் பண்ண தப்பை இவர் ஒத்துக்க மாட்டாங்க. ஓகே, இவங்க ஒத்துக்க மாட்டாங்களாம். ஸோ இவங்களும் ஒரு ஆஃபரை கொண்டு வர மாட்டாங்களாம். பட் அவங்க மைண்டுக்குள்ளே என்னென்னா சரி ஓகே நம்ம ஏதாவது ஒன்று குறுக்கு வழி ஏதாவது ட்ரை பண்ணி அவங்கள உங்கள் பக்கம் வர வைக்கலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த பர்சன் என்ன தான் ட்ரை பண்ணாலும் இந்த பர்சனால் இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணவே முடியலை. ஸோ மேபி என்ன சொல்கிறது, மேபி உங்கள் கண்ணுக்கு முன்னாடி மேபி நீங்கள் எங்கேயாவது கிளம்பி போயிட்டுருக்க டைமில் இந்த பர்சன் வந்து ஆப்போசிட்டில் வரலாம். ஸோ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரக் ஆகி இந்த பர்சனுக்கு ஒரு காலையில் ஒரு மெசேஜோ பண்ண மாட்டீங்களோ. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இந்த பர்சன் ட்ரை பண்ணலாம். ஸோ ஏதாவது இந்த பர்சனோட மைண்டில் என்னென்னா நீங்கள் வரணும், நீங்கள் ஒரு ஆஃபரை கொண்டு போகணும். இவர் வரமாட்டாராம். இவர் வந்தாச்சுன்னா இவர் கௌரவ பிரச்சனை, ஈகோ பிரச்சனை, ஃபேமிலி ப்ராப்ளம். ஸோ அந்த மாதிரி ஒரு கேரக்டர். ஓகே, ஸோ இந்த பர்சன் என்ன சரி ஓகே ஏதாவது பண்ணி வந்து உங்களே வர வைக்கலாம்னு நினைக்கிறாங்க. இந்த பர்சன் மைண்டில் இவர் வரணும்னு ஒரு எண்ணமே கிடையாது. ஸோ
ஸோ ஏதாவது ஒன்று பண்ணி இந்த பர்சன் உங்களை வர வைக்கணும்னு நினைக்கிறாங்க. பட் இந்த பர்சன் என்ன தான் ட்ரை பண்ணல இந்த ரிலேஷன்ஷிப்பை அவரால் எத்தி பிடிக்கவே முடியலை. சைலன்ஸ் ஒரு கார்டு வந்துட்டு பார்த்தீங்களா? ஓகே. ஸோ இந்த பர்சனல் இந்த ரிலேஷன்ஷிப்பை என்ன 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 மேஜிக் பண்ணாலும் சரி, என்ன ட்ராமா பண்ணாலும் சரி, இவரால் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்கவே முடியலை. அப்போ இந்த பர்சனுக்கு ஈகோ கொஞ்சம் கூட தான் பண்ண ஆக்சுவலி இந்த பர்சனுக்கு ஆல்ரெடி சொன்னேன், இந்த பர்சன் டிப்ரெஷனாக தான் இருக்காங்க, சேடாக தான் இருக்காங்க, முடிஞ்சு போன விஷயத்த ஸ்டக் ஆகி நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த பர்சன் வந்து கொஞ்சம் அவங்க ஈகோவை விட்டு கொடுத்து உங்ககிட்ட வந்து டைரெக்டாக வந்து பேசினா, ஓகே நீ என்ன மன்னிச்சுட்டு, தப்பு ஏன் மேலே தான் இருக்குது, நம்ம வந்து ஸோ நீ இல்லாமல் என் லைஃப்பில் சுத்தமான சந்தோஷமாகவே இல்லை, ஒரு பீஸாகவே இல்லை, என் லைஃப் பேலன்ஸே இல்லை, நீ என்னை விட்டு போன பிறகு என் லைஃப் டோட்டலாகவே வந்து ஒரு டேமேஜ் ஆகி போச்சு, நீ வாங்க நீங்கள் உடனே போவீங்க. பட் இந்த பர்சன் ஈகோ, அப்போ இந்த பர்சன் ஈகோ பிடிச்ச பர்சன். ஓகே. ஸோ ஈகோனால ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டே சொன்னேன், இந்த ரிலேஷன்ஷிப் வந்து செப்ரேஷன் ஸ்டேட்டுக்கு கொண்டு வந்து விட்டதே வந்து யூனிவர்ஸ் தாங்க. ஏன்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சன் கொஞ்சம் கூட உங்களை புரிஞ்சிக்காமல் நடந்திருப்பாங்க, உங்கள் மனசை புரிஞ்சிக்காமல் நடந்திருப்பாங்க. ஸோ நீங்கள் இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய வலி அனுபவிச்சிருப்பீங்க. ஸோ யூனிவர்ஸ் வந்து உங்கள் பக்கம்னால ஆட்டோமேட்டிக்காக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து செப்பரேஷன் இந்த யூனிவர்ஸ் தான் கொண்டு விட்டது. ஏன்னா உங்களோட வேல்யூ இந்த பர்சன் மனசில் ஆக்கிட்டு அப்படி சொல்லிட்டு யூனிவர்ஸாகவே செப்பரேஷன் ஆக்கி விட்டுருப்பாங்க. அப்போ இந்த செப்பரேஷனுக்கு பிறகு இந்த பர்சனுக்கு ஒரு ஃபீல் வந்துட்டு, என்ன ஃபீல்னால் நீங்கள் இல்லாமல் அந்த பர்சன் லைஃப்பில் ஒரு பேலன்ஸ் இல்லைன்னு இந்த பர்சனுக்கு தெரியும். ஆனால் அந்த பர்சனோட ஈகோனா நீங்கள் வரணும்னு எதிர்பார்த்துட்ருக்காங்க. இவரை வரமாட்டாராம், இவங்களுக்கு அந்த ஆக்ஷன் எடுக்கணும், இவர் எதாவது குறுக்க வழி, இவரை ரொம்ப ப்ரில்லியண்டான ஒரு கேரக்டர், பயங்கர ப்ரில்லியண்டான ஒரு கேரக்டர் இந்த பர்சன். அப்போ இந்த பர்சன் ஏதாவது ட்ராமா பண்ணி நீங்களும் அந்த பர்சன் பக்கத்தில் வரணும்னு சொல்லிட்டு ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க. பட் இந்த ஒன்றுமே ஓகே பண்ண முடியல. அந்த என்ன எவ்வளோ ப்ரில்லியண்டாக இருந்தாலும் என்ன ட்ராமா போட்டாலும் அந்த ரிலேஷன்ஷிப்பை அந்த பர்சனை எத்தி பிடிக்கவே முடியலை. ஓகே. நீங்களும் வரல. கரண்ட் சிச்சுவேஷனில் யூனிவர்ஸ் வந்து நீங்களும் எந்த ஆக்ஷன் எடுக்க முடியாத அளவுக்கு ஏதோ பண்ணிட்டு நீங்களும் சைலண்டாக தான் இருக்கீங்க கரண்ட் சிச்சுவேஷனில். ஓகே. அப்போ இந்த பர்சன் என்ன ட்ராமா பண்ணி என்ன மேஜிக் பண்ணி உங்களை கொண்டு வரணும்னு நினைக்கும் போது இந்த பர்சனால் முடியலை, எத்தி பிடிக்கவே முடியலை. ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவல் அவேக்கன் ஆகிட்டு புரிஞ்சல. ஐசோலேஷன் ஒரு கார்டு வந்துட்டு ஷோராக இந்த ரீடிங் யார் பார்க்குறீங்க ரெசனேட் ஆகுதோ அவங்களுக்கு இந்த நீங்கள் லவ் பண்ணுற பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு. ஏன்னா ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு இந்த ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிற டைமில் இந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகும். அது யூனிவர்ஸாகவே ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு. ஏன்னா ஒரு பக்கம் நீங்களும் இந்த ரிலேஷன்ஷிப்பில் கஷ்டப்பட்டீங்க, நீங்கள் சைலண்டாக இருக்கிறீங்க, இந்த பர்சனும் ஒரு ஆக்ஷன் எடுத்துகிட்டு வராமல் ஈகோ பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காகவே இந்த பர்சன் குறுக்கு வழி ட்ரை பண்ணுறாங்க, பட் ஒன்றும் நடக்கலை. ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சனை இருந்து அந்த பர்சனோட திமிர் ஆட்டோமேட்டிக்காக டெத் ஆகுது. ஆட்டோமேட்டிக்காக யூனிவர்ஸ் இந்த பர்சனை ஸ்பிரிச்சுவாலிட்டிக்குள்ளே வர வைக்கிறாங்க. இந்த பர்சன் கன்செப்ட் வீட்டில் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன். ஓகே. ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு இந்த பர்சன். அதுக்கப்புறம் இந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. ஸோ நமக்கு கான்சியஸ்னஸ்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஓகே. ஸோ ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆன பிறகு இந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. ஓகே. அது யூனிவர்ஸாகவே ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிற டைமில் இந்த பர்சனுக்கு யூனிவர்ஸாகவே, ஏன்னா ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிற டைமில் இந்த பர்சனுக்கு யூனிவர்ஸ் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ யூனிவர்ஸை பற்றி இந்த பர்சன் படிக்கக்கூடிய ஒரு டைம், யூனிவர்ஸை பற்றி புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு டைம் தான் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன். எல்லாமே இங்கே நான் தான். ஸோ என் லைஃப் நான் நினைக்கிற மாதிரி தான் இருக்கணும், நான் எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வைப்பேன். கொஞ்சம் கூட இந்த பர்சன் உங்களுக்கு ஒரு வேல்யூ தராமல் உங்கள் மனசாட்சியை புரிஞ்சிக்காமல் இந்த பர்சன் இருந்தாங்கன்னா ஸோ இனி இந்த பர்சன் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டாங்க. ஓகே. ஏன்னா இந்த ப்ராசஸ் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு உண்டு. இந்த ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிற டைமில் இந்த பர்சன் இப்போ என்ன சொல்கிறது, சோலை பற்றி படிப்பாங்க. ஸோ நம்ம எப்படியோ அதே மாதிரி தான் எல்லாருக்கும் வலிக்கும். ஸோ அது இந்த பர்சனோட கேரக்டர் சேஞ்ச் ஆகாது. யூனிவர்ஸாகவே இந்த பர்சனை வந்து கேரக்டர் சேஞ்ச் பண்ண வைப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரகிள்ஸ் கொடுத்து இந்த பர்சன் வந்து ஈகோ டெத் ஆகும். இந்த பர்சன் ஒரு என்ன சொல்கிறது,
இந்த பர்சனோட கேரக்டரில் ஒரு சேஞ்ச் வரும். இதுக்கு முன்னாடி அவங்க இருந்த கேரக்டர் ஒரு மாற்றம் வரும். ஓகே, ஸோ அப்போ இந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. ஸோ இப்போ நம்ம அந்த பர்சன் பண்ண தப்பெல்லாம் அந்த பர்சனுக்கு புரியுது. ஸோ அவ்வளோ சீக்கிரமாக ஒரு பர்சனுக்கு வந்து தான் பண்ணக்கூடிய ஒரு நார்மல் பர்சனால் தான் பண்ணக்கூடிய தப்பை அந்த அளவுக்கு சீக்கிரமாக ஒத்துக்கவே மாட்டாங்க. ஓகே, பட் இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆனனால தான் அந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. என்ன கான்சியஸ்னஸ் வந்துட்டுன்னா தான் பண்ண தப்பு எல்லாம் அந்த பர்சனுக்கு இப்போ தான் தெரியுது. ஓகே, தான் பண்ண தப்பெல்லாம் தெரியுது. யூனிவர்ஸ் இந்த போஸ்டருக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ யூனிவர்ஸ் இந்த போஸ்டருக்கு புரிய வைக்கிறாங்க. ஸோ இந்த போஸ்டருக்கு ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் தெரியுது. என்னென்னா இந்த ரிலேஷன்ஷிப்பில் டோட்டலாக எல்லாமே தப்பு நம்ம மேலே தான். ஓகே, ஸோ நம்ம ஒரு சோல், அவங்களும் ஒரு சோல். ஸோ நமக்கு எப்படி எல்லா விஷயங்களும் வலிக்குமோ அதே மாதிரி தான் அவங்களுக்கும் வலிக்கும். அந்த ஒரு இப்போ என்ன சொல்கிறது, அந்த ஒரு மனசாட்சிங்கிறது அந்த பர்சனுக்கு இப்போ தான் வந்துட்டு. முன்னாடி இந்த பர்சன் மனசாட்சி இல்லாமல் பிஹேவ் பண்ணலாம். பட் இப்போ இந்த பர்சன் எல்லாரும் நம்மள மாதிரி தான். எல்லாருக்கும் வலிக்கும், எல்லாருக்கும் வலி இருக்குது, வேதனை இருக்குது, எல்லாருக்கும் வலிக்கிற மாதிரி தான் நமக்கும் வலிக்கும். ஸோ நீங்கள் அப்போ முன்னாடி எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்க அது அந்த பர்சனுக்கு புரியுது. ஓகே, ஸோ கான்சியஸ் அப்போ இந்த பர்சன் அது மட்டும் இல்லாமல் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நான் சொன்னேன் இல்லை, இந்த ரிலேஷன்ஷிப்பில் ஸ்டார்டிங்கில் இந்த பர்சன் இதை எத்தி பிடிக்க இதை ஓகே பண்ணணும்னு நினச்சிருப்பாங்க. பட் இந்த பர்சன் அது ஓகே பண்ணி விடுறதுக்கான யூனிவர்ஸ் ஆகும். இந்த பர்சன் ஓகே பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் யூனிவர்ஸ் இந்த பர்சனோட ஈகோ டெத் ஆகணும், இந்த பர்சனோட கேரக்டர் ஒரு சேஞ்ச் வரணும், உங்களோட வேல்யூ இந்த பர்சன் மனசிலாக்குன்னு சொல்லிட்டு யூனிவர்ஸ் இந்த ரிலேஷன்ஷிப்பை எத்தி பிடிக்க விடவே இல்லை. எத்தி பிடிக்க முடியத்துல ஆட்டோமேட்டிக்காக இந்த பர்சனோட ஈகோ அந்த இடத்துல டெத் ஆகுது. யூனிவர்ஸ் இந்த பர்சனை அவேக்கன் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ இந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வந்துட்டு. இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் ஸ்பெஷல். இது யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ரிலேஷன்ஷிப். இது வந்து நார்மல் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. நீங்கள் சம்திங் ஸ்பெஷல். இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு யூனிவர்ஸ் ஒரு இன்டர்பேரன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு, ஸோ இது நம்ம நினைக்கிற மாதிரி இது ஒரு நார்மல் ரிலேஷன்ஷிப்பே கிடையாது. இந்த ரிலேஷன்ஷிப் வந்து நீங்கள் எந்த அளவுக்கு வலி வேதனை அனுபவிச்சிருப்பீங்களோ அதை விட இந்த பர்சன் 2-3 மடங்கு இந்த பர்சன் வலி வேதனை அனுபவிச்சிருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த அளவுக்கு வலி வேதனை இந்த பர்சன் லைஃப்பில் அனுபவிச்சுட்டே இல்லை. பட் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்னால இந்த பர்சன் இந்த அளவுக்கு வலி வேதனை இந்த பர்சன் அனுபவிச்சுட்டு. அப்போ இந்த பர்சனுக்கு ஒரு கான்சியஸ்னஸ் வருது. இது ஒரு டிவைன் லவ், ஒரு ட்ரூ லவ். இதில் ஒரு யூனிவர்ஸ் ஒரு இன்டர்ஃபரன்ஸ் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் ப்ரொடெக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ரிலேஷன்ஷிப். ஓகே, அப்போ இந்த பர்சன் தான் நமக்கு லைஃப்பில் வரணும். ஸோ 10 ஆஃப் கப்ஸ். ஓகே, ஸோ இதில் மேபி மேரேஜ் ஆகி டிவோர்ஸ் வரைக்கும் போயிருந்துச்சுன்னா இந்த பர்சன் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மறுபடியும் உங்கள் லைஃப்பில் ரீஎன்ட்ரி கொடுப்பாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு இந்த ரிலேஷன்ஷிப்பை ஒரு நியூ விசனோட பார்க்குறாங்க. நான் சொன்னேன்ல, இந்த ரிலேஷன்ஷிப் சம்திங் ஸ்பெஷல். இது ஒரு இந்த பர்சன் நம்ம லைஃப்பில் என்ட்ரானது அது யூனிவர்ஸ் நமக்காக தந்தது. ஸோ நம்ம திருந்துறதுக்காக இந்த பர்சன் நம்ம லைஃப்பில் வந்திருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு முரட்டுத்தனமாக இருந்த ஒரு கேரக்டரை இந்த பர்சன் தான் என் லைஃப்பில் சேஞ்ச் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இந்த பர்சன் என் லைஃப்பில் கண்டிப்பாக வேணும். இவங்க கூட தான் எனக்கு ஒரு 10 ஆஃப் ஒரு கம்ப்ளீஷன் ஃபீல் ஆகும். இந்த பர்சனுக்கு ஒரு ரியலைசேஷன் வந்துட்டு. ஸோ இந்த பர்சன் இது வரைக்கும் இந்த கனெக்ஷன் வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக இந்த ரிலேஷன்ஷிப்பை வந்து அடுத்தவங்க பேச்சு கேட்டு டேமேஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா இந்த பர்சன் இந்த கனெக்ஷன் இப்போ ஒரு நியூ விசனோட பார்க்குறாங்க. இந்த பர்சன் சம்திங் ஸ்பெஷல். இன்றைக்கி இந்த அளவுக்கு நான் சேஞ்ச் ஆகிறேன், என்ன டோட்டலாக மாற்றுறது இந்த ஒரு பர்சன் தான். அப்போ இந்த பர்சன் ரிலேஷன்ஷிப் ஒரு நியூ விசனோட பார்க்குறாங்க. ஓகே, அது மட்டும் இல்லாமல் இந்த பர்சன் பாசிபிலிட்டிஸ் ஒரு கார்டு வந்திருக்கு. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் இந்த ரிலேஷன்ஷிப் வந்து இந்த பர்சன் ஓகே பண்ணுறதுக்கு ரெடி ஆகிட்டு, ஸ்பிரிச்சுவலி அவேக்கன் ஆகிட்டு. இந்த பர்சன் இப்போ மைண்டுக்குள்ளே என்னென்ன இந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி ஓகே பண்ணலாம். ஸோ என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த பர்சன் சரி ஓகே நம்ம போகலாம், ஓகே பண்ணுங்க, இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணுறதுக்கு நம்ம அவங்கக்கிட்ட வழி தேடிட்டு இருக்காங்க. எந்த வேலை ஓகே பண்ணலாம், எந்த வேலை அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ தான் பாசிபிலிட்டிஸ் கார்டு. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஓகே பண்ணதுக்கு தான் பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு அவங்க தேடிட்டு இருக்காங்க. ஸோ வந்தாலும் இந்த பர்சன் என்ன திரும்ப நைஸாக வந்துட்டு ஸோ இப்போ என்ன சொல்கிறது, ஏதாவது காரணத்தை சொல்லி மேபி என்ன சொல்கிறது, ஏதாவது காரணத்தை சொல்லி இந்த டைரெக்டாக அவங்கக்கிட்ட வந்து சாரி என்ன மன்னிச்சுட்டு அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி இந்த பர்சன் அவங்கக்கிட்ட வருவாங்க. ஓகே, ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த பர்சன் ஹெர்மிட்னு ஒரு கார்டு வந்துட்டு. ஸோ நீங்கள் போன பிறகு இந்த பர்சன் லைஃப் வந்து சொன்னல கொஞ்சம் கூட பீஸ் இல்லை, சமாதானம் இல்லை. ஸோ டோட்டலாக நீங்கள் இந்த செப்பரேஷன் ஆகி போன பிறகு இந்த பர்சனுக்கு ஹெர்மிட் மோடில் வந்துட்டு. ஹெர்மிட் மோடாக எனக்கு லைஃப்பில் எனக்கு என்ன வேணும், நான் எதுக்காக வாழ்கிறேன், என் லைஃப் எப்படி இருக்கணும்,
ஸோ என் லைஃப்பில் யார் இருந்தால் நான் சந்தோஷமாக இருப்பேன், அந்த ஹெர்மிட் மோடுக்கு இந்த பர்சன் வந்துட்டு. ஸோ ஸ்பிரிச்சுவலி அவைக்கன் இப்போ. ஸோ கரண்ட் சுச்சுவேஷன் அந்த பர்சனோட ட்ரீம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ உங்கள் கூட சேரணும், மறுபடியும் சேரணும், உங்கள் கூட உங்கள் லைஃப்பை கொண்டு போகணும். இதுதான் அந்த பர்சனோட ட்ரீம். ஓகே 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 இதுதான் இந்த பர்சனோட ட்ரூ ஃபீலிங்ஸ். ஓகே ஸோ இந்த வீடியோ யாருக்கா ரெஸ்னேட் ஆகுதுன்னா ஸோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சும் லைக் பண்ணிக்கோங்க.